ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் செல்லிங்லே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நேம் பேங்கிங் அப்படின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது என்னங்க நேம் பேங்கிங் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நேம்ஸை மட்டும் எழுதி வைக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே தான் வந்து நீங்கள் நிறைய பாசிபிலிட்டிஸை வந்துட்டு உருவாக்குவீங்க. ஓகேவா? ஸோ நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் வந்து நேம் பேங்கிங் பண்ணலாம் அண்ட் பிஸ்னஸ்க்காகவும் நேம் பேங்கிங் பண்ணலாம். நாட் ஒன்லி இங்கே வந்து செல்லிங் ரைட். ஸோ சேல்ஸ் அப்படின்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் பில்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட பிஸ்னஸுக்காகவும் நம்ம வந்து பீப்புள்ஸை வந்துட்டு இன்வைட் பண்ணலாம். ஸோ 2 விதமான நேம் பேங்கிங் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஒரு லிஸ்ட்லேயே நான் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து நேம் பேங்கிங் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள். ஸோ நேம் பேங்கிங் அப்படின்னா மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்களோட நேம்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுதி வைங்க. ஓகேவா? ஸோ இப்போது நேம்ஸ் எழுதுங்க அப்படின்னோடனே வந்துட்டு அம்மாவோட பேர், அப்பாவோட பேர், எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாமே எழுதணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க கிட்ட போய் சொல்லலாமா, இவங்க கிட்ட வந்து சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வர வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியாது உங்களோட நேம் லிஸ்ட்லேயே வந்துட்டு உங்களோட நெக்ஸ்ட்டு உங்களோட சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக கூட அவங்க வந்து இருக்கலாம். ஸோ ஜட்ஜே பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு உங்களோட லிஸ்ட்டில் உங்களோட கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாமே எழுதுங்க. நேம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்று கஸ்டமராக வருவாங்க. ஓகேவா? நம்மளோட ப்ராடக்டை வாங்குகிற பர்சனாக வருவாங்க. அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக நம்ம கூட வந்து நம்மளோட டீம் கீழே வந்து ஜாயின் ஆகிறதுக்கு வருவாங்க. அப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு ரெஃபரலாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அந்த ப்ராடக்ட்லாம் வேண்டாம், நான்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற பர்சன் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் எனக்கு தெரியும். எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியுமா, கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி உங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வாட்ஸ்அப்க்கு அவங்களோட கையில் கொடுத்து அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 விதத்தில் தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ இது என்னடா வார்ம் கான்டாக்ட் கோல்டு கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தா, ஸோ வார்ம் கான்டாக்ட் அப்படின்றதுக்கு வந்துட்டு நமக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் வார்ம் கான்டாக்டில் வருவாங்க. ஓகேவா? கோல்டு கான்டாக்ட் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து பரிச்சயமாக இருக்கும், ஆனால் நம்ம அவங்க கூட வந்துட்டு அடிக்கடி பேசியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கோல்டு கான்டாக்டில் வருவாங்க. ஓகேவா? தெரியும் அவங்கள, ஆனால் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரொம்ப நேரம்லாம் பேசி தான் இருந்திருக்க மாட்டோம். ஜஸ்ட் எப்பயாவது பார்த்தா ஹாய் பாய் சொல்லியிருப்போம், என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்போம். இல்லைன்னா ஃபோனில் எப்பயாவது பேசுவோம். அந்த மாதிரி கோல்டு கான்டாக்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சோஷியல் மீடியா விச் மீன்ஸ் எஸ்எம் கான்டாக்ட்ஸ் அப்படின்னா சோஷியல் மீடியா கான்டாக்ட். சோஷியல் மீடியா கான்டாக்ட்ஸ்னால் லைக் இப்போ நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் கூட இப்போலாம் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏன்னா யாருனே தெரியாது, ஆனால் அவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. யூடியூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம், இல்லை எஃபியில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். போஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம போடுற போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாலும் பேசலாம். இல்லை வாட்ஸ்அப் குரூப்ஸ்லலாம் இருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு மாமாக இருக்கோன்னா நம்ம மாம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருக்கிறது, ரீசெல்லிங் குரூப்பில் ஆட் ஆகிருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் இருக்குன்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விதமாக காலம் பிரித்து நீங்கள் வந்துட்டு உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்துட்டு எழுதுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் போட்டு எழுதுங்க. கண்டிப்பாக இவங்கக்கிட்ட பேசியாச்சு, அவங்கக்கிட்ட பேசியாச்சு, அதெல்லாமே வேண்டாம். ஒரு நோட் போட்டு எழுதுங்க. இது ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ வார்ம் கான்டாக்ட்ஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் மேட்ஸு, நெய்பர், ரிலேட்டிவ், எக்ஸ் கொலீக்ஸு. ஆல்ரெடி எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்த பர்சன் அப்படின்னா அங்கே வந்து கொலீக்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எக்ஸ் கொலீக்ஸாக இருப்பாங்க இப்போ, ரைட்? ஸோ அவங்க மாம் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட அம்மா வந்துட்டு நிறைய குட்டி குட்டி குரூப்ஸ்லலாம் இருப்பாங்க, மகளிர் சங்கம் அந்த மாதிரி குரூப்ஸ், இல்லைனா வந்துட்டு அவங்களுக்குள்ள அவங்களோட ஏஜ் பர்சன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பில் இருக்கிறது, அந்த மாதிரி அவங்க ஏதாவது குரூப்ஸில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி குரூப்ஸில் இருக்க கான்டாக்டு, உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்டு. நீங்கள் குட்டீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் போவீங்க. அதுக்கப்புறம்
குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு கூட எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு டெய்லி கனெக்ஷன் கான்டாக்ட்ஸில் தான் இருப்போம். அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா தங்கச்சிலாம் காலேஜ்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கான்டாக்டை மினிமம் 100ஆவது நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகேவா? ஸோ கோல்டு கான்டாக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானவங்களாக தான் இருப்பாங்க. விச் மீன்ஸ் நம்ம வந்துட்டு அடிக்கடி பேச மாட்டோம், எப்பயாவது பேசுவோம் அப்படின்னு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸாக நமக்கு வந்து கோல்டு கான்டாக்டில் வருவாங்க. ஏதோ ஒரு ஷாப்லாம் போகிறோன்னா அங்கே வந்துட்டு அடிக்கடி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷாப் ஓனர்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஷாப் ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு த்ரெட்டிங் பண்ணுறீங்க, ஃபேஷியல் பண்ண போயிருப்பீங்க அப்படின்னா பியூட்டிஷியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து தெரிஞ்ச பர்சன்ஸாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் மாம்ஸ், ஸ்டூடெண்ட்டு, ஒரு 9 to 5 ஜாப் பண்ணுறவங்க, ஃப்ரீலான்சர்ஸ், ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி கோல்டு கான்டாக்ட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு நேம் லிஸ்ட் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வராங்களோ, யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எப்படி வேணால் சஜஸ்ட் பண்ணலாம். எய்தர் இந்த கான்டாக்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா உங்களோட கான்டாக்ட்ஸை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், ரைட்? ஸோ உங்களோட கான்டாக்ட்ஸில் நீங்கள் இவங்களில் வந்துட்டு கஸ்டமராக யாரை ஆக்கலாம், ஓகே? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக யாரை வந்து வச்சுக்கலாம். இப்போ அக்கா இருக்காங்க அப்படின்னா அக்காவும் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருந்தாலே நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது? நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கல்யாணம் ஆகி போயிருக்க வீட்டில் வந்துட்டு ஒரு நாத்தனார் இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி நம்மள மாதிரி வீட்டில் தானே இருக்காங்க, நம்ம ஏன் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாது? எஸ், அஃப்கோர்ஸ் தாராளமாக உங்களால் கொடுக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களால் வந்து ஒர்க் போக முடியாத சுச்சுவேஷன், ஆனால் அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்மள மாதிரியே வந்து ஆஃப்டர் மேரேஜ் பாப்பாக்கு அப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க, நம்ம ஏன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லக்கூடாது அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் உங்களால் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் தான் உங்களோட கான்டாக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த 3 ஆப்பர்ச்சுனிட்டியில், ஓகேவா, எய்தர் கஸ்டமராக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை ரெஃபரலாக கொண்டு வர போகிறீங்களா? ரெஃபரல்னால் யார்? இந்த ரெண்டுக்குமே வந்து செட்டே ஆக மாட்டாங்க, ஆனால் நமக்கு ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை இந்த பர்சன் வந்துட்டு எனக்கு தெரியும், நீ வேணால் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாரு, அந்த பொண்ணு கூட இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, அந்த பொண்ணு கூட டாண்ட்ரஃப் இருக்குது, நீ வேணால் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஷாம்பூ சஜஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு ஐடியாலாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரல்ஸாக கூட நம்ம வந்து பீப்புள்ஸை வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரிஸில் நீங்கள் இந்த கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து யாரை கொண்டு வரீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்லேருந்து ஒரு 100 நேம் வந்து எடுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த்து எடுத்தோடனே வந்துட்டு உங்களுக்கு அந்த வேலை தான். 100 நேமா அப்படின்றத விட அத்தனை நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 100 நேம் மேம், என்ன மேம் எடுத்தோடனே 100 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, 100 இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தான். நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் எவ்வளவோ உங்களால் வந்து கான்டாக்ட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து 100 அப்படின்றது செகண்ட் மந்த்து 200ஆக மாறும், 300ஆக மாறும். ஓகேவா? ஸோ பேசினவங்ககிட்டேயும் பேசக்கூடாது, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்ககிட்ட சொல்லலாமா, இவங்க இது நம்மகிட்ட வாங்குவாங்களா, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வராதிங்க. ஃபஸ்ட்டு வந்து எழுதுங்க. ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள் இவங்களுக்கு வருமா வராதா. நம்ம சொல்லி வைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா வந்துட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, நம்ம சொல்லி வைக்கிறோம், அவங்க வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க, அது செகண்ட்ரி. நம்ம சொல்லாமே வந்துட்டு நம்மள மாதிரியே வேறு யாராவது வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்ல போய் அவங்கக்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க? அது உங்களுக்கு தெரிய வரப்போ, ஏய் நானே அந்த ப்ராடக்ட் தான் செல் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் என்கிட்ட வாங்கல? அப்படியா, நீ அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறியா, எனக்கு சொல்லவே இல்லையா, அப்படி சொல்லியிருந்தா நான் அவங்ககிட்டே வாங்கியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு கல் போட்டு வைக்கிறதுல தப்பு கிடையாது. நோ வாங்கலாம், தப்பு இல்லை. நிறைய நோ வரும். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் எழுதுறீங்களோ எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் சொன்னாலுமே வந்துட்டு எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்காது, நான் இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணது கிடையாது, எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்றது வந்து நீங்கள் நிறைய வாங்குவீங்க. இப்போ 100 பேர் எழுத சொல்கிறேன்னா 100ம் உங்களுக்கு நோ வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது.
நான் நெகட்டிவாக சொல்லலை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நோ வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பீப்புள்ஸை ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நோவே வாங்காமல் இந்த பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்மளே இருக்கோம், நம்மளே எத்தனை பேர் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நோ சொல்லியிருப்போம். இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி. உங்களை இன்வைட் பண்ணவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் செகண்டரி தாட்டாக தான் யோசிச்சுருப்பீங்க. லைக் வந்து சரி ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் வந்து உள்ளே வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதுங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி நோ நிறைய வரும் கண்டிப்பாக. அந்த நோவெல்லாம் நம்ம எப்படி அப்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டராக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. என்ன நேம் எழுதியிருக்கீங்க, அவங்க எந்த பிளேஸில் இருக்காங்க, முடிஞ்சால் அவங்களோட ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் அவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி கஸ்டமராக ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு பேச போகிறீங்களா, இதை வந்து பிரித்து எழுதிக்கோங்க. ஃபாலோ அப் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம பேசிட்டோம் அப்படின்னா சரி இப்போ நீங்கள் தானே மேம் சொன்னீங்க அவங்கக்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லிவிட்டு அதோட விட்டுருணுமா, அப்படி கிடையாது. ஃபாலோ அப் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்மளோட இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 3 days தான், ஒரு பர்சனுக்கு 3 days தான். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசவே கூடாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் ஏ அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா Day 1 நீங்கள் வந்து இன்ட்ரோ கொடுங்க. இன்ட்ரோ அபவுட் உங்களோட ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. என்ன ப்ராடக்ட்டை பற்றி பேசுவீங்க, நான் முன்னாடி என்ன சொன்னேன், இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிரியான்னு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னா லைக் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஹேர் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு முடி வந்து ஹேர் ஃபாலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹேர் ஃபாலுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட் வந்து பேசுகிறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிகாஸ் பிரியா அப்படின்றவங்க உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன். ஸோ ஹேர் ஃபால் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிட்டீங்க. ஓகேவா? இல்லை பிஸ்னஸை பற்றி பேசுகிறீங்க, வாட் எவர் பேசிவிட்டு நீங்கள் விட்டுறணும். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும். செகண்ட் டே ஃபாலோ பண்ணணும். ஹாய் பிரியா, இந்த மாதிரி நான் நேற்று வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலுக்கு வந்து நீ ப்ராடக்ட் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன்ல, உனக்கு அந்த ப்ராடக்ட் வேணுமா, நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா, இல்லை வேறு ஏதாவது ரிவ்யூஸ் எதுவும் நான் அனுப்பவா, அந்த மாதிரி சம்திங் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி பேசிட்டீங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி, ஒரு 2 to 3 minutes நீங்கள் பேசிட்டீங்க. பேசினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா அது வந்து வெல் அண்ட் குட், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை ஃபாலோ பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஒரு நாளுமே ஃப்ரீயாகவே இருக்காங்க, எதுவுமே பெருசாக ரிப்ளை பண்ணல, சரி ஓகேக்கா நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் அதோடு நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். Day 3 அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்களா, என்ன பிரியா வாங்குறேன்னு சொல்லியிருந்தே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாமா, வாட் எவர் நீங்கள் டேரெக்டாக, ஏன்னா இது தெரிஞ்ச கான்டாக்டர் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகேவா? சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சேல்ஸை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? சேல்ஸை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னா ஓகே இனிமேல் இவெல்லாம் வாங்க மாட்டா, நம்ம அவளது அப்படியே வந்து டெலிட் பண்ணிடலாம், அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த நம்ம கொடுத்த அந்த 3 days ஸ்லாட்டு அவ்வளோதான். ஓகேவா? பிரியான்ற பர்சனுக்கு நம்ம கொடுத்த அந்த 3 days ஆஃப் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ்க்கு இன்வைட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்கனாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல சேல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3 மொத்தம் 3 நாள் தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த நீடு இருக்கிறப்ப நம்மக்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. மேபி நீங்கள் பேசுகிற டைமில் அவங்க வந்து பிஸியாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருந்திருக்கலாம், வாட் எவர் சம்திங், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஒன்ஸ் அவங்க ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஆமாம்ல இந்த அக்கா வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்களே, நம்ம ஏன் போய் திருப்பி அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ வேணால் வரலாம். நம்மளோட வேலை நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லிட்டோம், இல்லைனா அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சொல்லிட்டோம். நம்ம செகண்ட் டே ஃபாலோவும் பண்ணிட்டோம், தேர்ட் டே அந்த இடத்துல க்ளோஸும் பண்ணிட்டோம். க்ளோஸ் அப்படின்னா எப்படின்னா சும்மா ஒரு ஜென்ரலாக சொல்லணும், சரி ஓகேடா நீ பாரு, பார்த்துட்டு சொல்லு, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ பார்த்துட்டு சொல்லு. ஸோ அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று கேஷுவலாக நீங்கள் அனுப்பிட்டு அதோட அந்த பர்சனை விட்டுருணும். அந்த பர்சனையே திருப்பி தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் செட் ஆகாது.
ஓகேவா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்டின்னா, நானும் டெய்லியும் தான் பேசுறேன். ஆனா எனக்கு எந்த ரிப்ளையும் வரமாட்டேன்து. டெய்லியும் பேசுறீங்க எல்லாமே ஓகே. ஆனா டெய்லியும் பிரியா கிட்டயே பேசுனீங்க அப்டின்னா, நீங்க கான்டாக்ட்ல இருக்க மிச்சம் 99 பீப்பிள்ஸ் என்ன ஆனாங்க? அவங்க கிட்ட பேசணும்ல. ஓகேவா? ஸோ இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் மெயினா வந்துட்டு ஒரு நாளைக்கு டெய்லி ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு டெய்லி மினிமம் 5 மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். 5 நியூ மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். ஓகேவா? இந்த 5 நியூ மெம்பர்ஸ 3 டேஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல இவங்க கிட்டயே பேசக்கூடாது. ஓகேவா? டெய்லி 5 நியூ மெம்பர்ஸ் கிட்ட பேசணும். அந்த 5 நியூ மெம்பர்ஸையும் 3 டேஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மேல அவங்க கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? டெய்லி 5 அப்டின்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு 30 இருக்கு. 30 இன்டூ 5 நியூ பெர்சன்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு உங்களால ஒரு 150 பேர்கிட்ட உங்களால பேச முடியும். ஓகேவா? அது ஒரு பிஸ்னஸா இருந்தாலும் சரி, இல்ல ப்ராடக்ட்டுக்காக நீங்க பேசுறீங்கனாலும் சரி. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்த உடனே பண்ற வேலையா இருக்கும். இதையே நீங்க ஒவ்வொரு மாசமும் பண்ணிட்டே இருக்கிறப்ப உங்களோட ப்ராடக்ட்டுக்கான சேல்ஸுமே ஆகும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸுக்கு கீழ நீங்க டீம் ஆட் பண்றீங்க அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு வந்து நேம் பேங்கிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஒண்ணு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க் யூ.